இங்க நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல இப்ப வந்து நீங்க ஸ்டால் போட்டிருக்கீங்க. சோ உங்களுடைய பெயர் என்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த ஸ்டால் எதற்காக, என்னென்ன ப்ராடக்ட் கொஞ்சம் டீடைலா சொல்லிடுங்க. இப்போ இங்க நாங்க வந்து சென்னை சிவில் இன்ஜினியர் சார்பா வந்து அசோசியேஷன் சார்பா இந்த இன்ஜினியர்ஸ் டே முன்னிட்டு பொறியாளர் தினத்தை முன்னிட்டு அவங்க எக்ஸ்போ வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதில் நானும் ஒரு மெம்பரா இருக்கேன். அதில் நான் நார்த் செக்ரட்டரியா இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட சர்வீஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த இதில் வந்து நோபல் கன்சல்டன்சி பேரில் பிளான் அப்ரூவல்ஸ் வந்து பண்ணி கொடுக்கறது, அப்புறம் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணி தர்றது. பேசிக்காக நான் ஒரு சிவில் இன்ஜினியர் வித் வந்து எம்டெக் ஸ்ட்ரக்சரல், அதெல்லாம் நான் இந்த சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபீல்டில் இன்ஜினியர்ஸ் ஃபீல்டில் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதுல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்டோட டீடைல் சொல்லுங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா விலைவாசி அப்படின்றது அதிகமாக இருக்குது. மக்கள் கிட்ட இந்த வரவேற்பு அப்படின்றது எப்படி இருக்குது? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அதுக்கு முன்னு வராங்க அப்படின்றத சொல்லுங்க. இப்போ என்னோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியான ஒரு டாக்குமெண்டேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது எங்களோட டீமு ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 10 பேர் இருக்காங்க. இப்போ நான் சாலுக்காக 4 பேர் வந்திருக்காங்க. எங்களோட டீம் இதுதான். நான் சர்வீஸ் பண்ணுறதுலாம் பேப்பர் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். மொத்தமாகவே நோபல் கன்சல் அப்ரூவல் பேரில் பில்டிங் பிளான் அப்ரூவல், அப்புறம் லேண்ட் அப்ரூவல்ஸ், லேஅவுட் அப்ரூவல்ஸ், ஐரிஸ் பில்டிங் பிளான் அப்ரூவல்ஸு, அப்புறம் அதுக்கான ஸ்ட்ரக்சர் டிசைனிங்ஸு, அப்புறம் அதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 0 லெவலில் ஃப்ரம் தி பிகினிங் இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி என்ன ஒர்க் அந்த எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். டெக்னிக்கலாக எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே சாயில் டெஸ்ட் முதற்கொண்டு ஸ்ட்ரக்சர் டிசைனிங் அப்ரூவல்ஸு, அப்புறம் அவங்களுக்கான ஒர்க்கிங் பிளான்ஸ் ரெடி பண்ணுறது, ஜிஎஃப் ரெடி பண்ணுறது, ஆர்கிடெக்சர் ப்ரொவைட் பண்ணுறது, எலக்ட்ரிக் பிளம்பிங் ட்ராயிங் பண்ணுறது, ஃபுல் பேப்பர் ஒர்க் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கேன். அப்ரூவல் வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். முதல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அப்ரூவல் வாங்குறது ரொம்ப கஷ்டம். இப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து ஈஸியா இந்த அப்ரூவல் வாங்குற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப கஷ்டமா இருந்தது பப்ளிக்கு. இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலயமா எங்க இருந்தாலும் அப்ரூவல் வாங்குற மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. அது ஆன்லைனில் போட்டு பண்ணிக்கலாம். ஆன்லைனில் போட்டு பண்ணி கொடுக்குறோம் டிராயிங்ஸ் போட்டு. ஆனால் அதுக்கான ஒரு சில கண்டிஷனாக இருக்குது. அதை பர்டிகுலர் இன்ஜினியர்ஸ் வச்சு மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். லைசன்ஸ் வாங்கணும் மட்டும்னா, ஏன்னா அவங்களுக்கு தான் எந்த டிராயிங் எப்படி போடணும், எந்த லேயரில் போடணும் எல்லாமே தெரிஞ்சு அவங்கள வச்சு தான் பப்ளிக் வந்து அப்லோட் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும். அது ஒரு கரெக்டாக இருக்கும். நாங்கள் அதை பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் இன்னொரு ப்ளஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. அது லாஸ்ட் 1 இயராக பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் ஒரு அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் G+1 லெவலில் மட்டும் 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வரையும் செல்ஃப் டிக்ளரேஷன் மெத்தட்லேயே அப்ரூவல் வாங்கிக்கலாம் இண்டிவிஜுவல் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிடுறோம், அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் இப்போ 7 மீட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ 10 மீட்டர் ஆக்கி 6+2 பில்டிங் வரையும் செல்ஃப் டிக்ளரேஷன்லேயே இண்டிவிஜுவல்ஸ் வந்து அப்ரூவல் வாங்கலாம் அப்படின்னு கொடுத்தேன். இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு பப்ளிக் வந்து ஈஸியான ஃபர்ஸ்ட்லாம் அவர் அப்ரூவல் வாங்கினா ஒரு 30 நாள் 40 நாள் ஆகும். இப்போலாம் பார்த்தா 3 டேஸ் 2 டேஸ்லேயே கூட நம்ம பண்ணிடலாம். அந்த அப்ரூவல் 24 ஹவர்ஸ்ல பண்ண முடியும். பேப்பர் கிளியராக இருந்தால் நம்ம போட்டு பண்ணலாம். அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தா அந்த நிறைய இருந்தது, நிறைய மீடியேட்டர்லாம் இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் கிளியராக வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து டைரெக்டாக வந்து பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்களோட சர்வீஸ் சார்ஜ் நாங்கள் பண்ணாலும் கவர்மெண்ட் சார்ஜ் அவங்க பே பண்ணிக்க போகிறாங்க. கிளியராக இருக்கு. அங்கே அசோசியேஷனில் பேசும்போது சொன்னாங்க, இன்ஜினியரை வந்து மூவ் பண்றதே இல்லை, டைரக்டா அவங்களே போயிட்டு ஒரு இதை நெட் சென்டரை போயிட்டு அணுகி பண்றாங்க. அது வந்து கவர்மெண்ட் லாஸா வந்து ஒரு 100 மாடல் டிராயிங்ஸ் போட்டு அந்த டிராயிங்ஸை வந்து அப்லோட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்க. நாங்க வந்து ஆனால் சீனியர் அசோசியேஷன் மூலியமாவோ ரீசன்ட் அசோசியேஷன் மூலியமாவோ எல்லாமே என்ன பண்ணிருக்கோம்னா அது கொடுக்கல கவர்மெண்ட் சொல்லியிருக்கோம். ஏன்னா அப்படி போகும்போது என்ன ஆகுனா நிறைய தவறுகள் நடக்கலாம். இப்போ TNDC ரூல்ஸை வந்து 2019 ரூல்ஸை வந்து இயர்லி அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பேசிக்கா 2019 ரூல்ஸ் தான் TNDCBR ரூல்ஸ் இருக்கு. அது வந்து அமெண்ட்மெண்ட் வந்துட்டே இருக்கு. அது பப்ளிக் எப்படி தெரியும்? நாங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். நாங்க பார்த்து எவ்வளவு பில்டிங் செட்பேக் கொடுக்கணும், எவ்வளவு ஹைட் கொடுக்கணும் எல்லாமே பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் இல்லாம அவங்களே ஒரு டிராயிங் போட்டு பண்றாங்க, அப்டேட் பண்ணி பண்றாங்கன்னா அந்த ஜோன்ல அந்த சர்வே நம்பருக்கு என்ன செட்பேக் தெரிஞ்சா மட்டும்தான் அது யூஸ் ஆகும். அது இல்லாம அவங்க அதை பத்தி தெரியாம எந்த டிராயிங் எடுத்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அவங்க தப்பான டிராயிங்க தப்பான ஜோன்ல எடுத்து அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா செட்பேக் எல்லாம் தப்பாச்சுன்னா டிராயிங்கே தப்பாயிடும். அவங்க கரெக்டா பீஸ் வேஸ்ட் ஆயிடும். அதனால வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் கவர்மெண்ட் கிட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டால் போட்ட மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? இப்போ நான் இதுல பாத்தீங்கன்னா இந்த சென்னை சிவில் அசோசியேஷன்ல 1000க்கும் மேற்பட்ட சிவில் இன்ஜினியர் மெம்பரா இருக்காங்க. இது நார்த் சவுத் சென்டர் 3 ஜோனா பிரிச்சிருக்கோம். எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் இதுல ஒரு மெம்பரா இருக்கேன். அது மட்டும் இல்லாம நார்த் சவுத் செக்ரட்டரியாவும் இருக்கேன்.
நானே ஒரு 350 பேர் நார்த் ஜோனில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்கே நாங்கள் இந்த லாஸ்ட் 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இதான் முதல் முறையாக நாங்கள் ஒரு பிரம்மாண்டமான எக்ஸ்போ பண்ணிட்டு இருக்கோம். இந்த எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வர்றதெல்லாம் சிவில் இன்ஜினியர்ஸ் மட்டும் தான் வருவாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் இந்த சர்வீஸ் தேவைப்படும், இன்ஜினியர்ஸ் மட்டும். அந்த மாதிரி இருக்கும்போது பர்டிகுலரான ஒரு சேல்ஸ் பாயிண்டாக அதை வந்து நாங்கள் பார்க்குறோம். டைரக்ட் சேல்ஸ் பாயிண்டாக நாங்கள் பார்க்குறோம். எங்களோட இப்போ தெரியும் வந்து இஷ்டம் எவ்வளோ வந்திருக்கு, என்ட்ரி எவ்வளோ வந்திருக்கு நம்மகிட்ட, என்கொயரி மட்டும் இது வந்து 78 என்கொயரி கிட்டே எங்களுக்கு வந்திருக்கு இந்த ஸ்டால் மூலயமா. இதில் எப்படி பார்த்தாலும் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே போடணும். ஏ டு இசட். இங்கே கான்செப்ட் என்னன்னா கான்செப்ட் என்னன்னா ஏ டு இசட். ஒரு கட்டுமானம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டிராயிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நான் அப்ரூவல் வாங்கணும், ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஒரு இன்ஜினியர்ஸை பார்த்து மெட்டீரியல் வாங்கணும். ஏ டு இசட் ஒரு பில்டிங் ஹேண்ட் ஓவர் பண்ணுற அளவுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே வைக்கணும் பிளான் பண்ணி தான் நாங்கள் பேப்பர் ஒர்க்லேருந்து வச்சிருக்கோம். அப்ரூவல் இருந்து கட்டுமான பொருட்கள் இருந்து அது சர்வீஸ் பொருட்கள் வரையும், அப்போ சோலார் ப்ரொவைட் பண்ணுற வரையும் எல்லாமே யூபிஎஸ் ப்ரொவைட் பண்ணுறது, சோலார் ப்ரொவைட் பண்ணுறது, விண்டோஸ் டோர் விண்டோஸு, மெட்டீரியல் சப்ளையர்ஸு, யூபிஎஸ் விண்டோஸு, டோர் ஷட்டர்ஸு, அந்த மாதிரி எல்லா விதமான 50ல எல்லா மேலக்காரும் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்ட்டு ஒரு பர்சன் வந்து முன் வரும்பொழுது உங்களோட முதல் அட்வைஸ் என்னவாக இருக்கும்? ஒரு வீடு கட்ட ஒரு கஸ்டமர் வந்து முதல் அட்வைஸ் என்னன்னா, ஒரு ப்ராப்பரான இன்ஜினியரை செலக்ட் பண்ணி அது அப்ரூவல் வாங்குற ஒரு இன்ஜினியர் செலக்ட் பண்ணி அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். இந்த ஜோன்ல இந்த என் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இது எந்த மாதிரி நாங்கள் கட்டலாம், டிவிஷன் எடுக்காம எப்படி பண்ண முடியுன்றத வந்து ப்ராப்பரா அப்ரூவல் கன்சல்ட் பண்ணணும். இதெல்லாம் கன்சல்ட் பண்ணாதான் அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பண்ணலாமா, இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி பண்ணலாமா, இல்லை ரெசிடென்ஷியல் பண்ணலாமா. ஜோன் மாறும்போது நீங்க கமர்ஷியல் ஜோன்ல கொண்டு போய் இண்டஸ்ட்ரியல் ஜோன் வைக்கக்கூடாது. ஒரு ரெசிடென்ஷியல்ல பண்ற இடத்துல போய் ரெசிடென்ஷியல் சர்வே நம்பர்ல போய் இண்டஸ்ட்ரியல் பண்ணக்கூடாது. அது டிவியேஷன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து செக் பண்ணும், கன்சல்டன்ட் பார்த்து அவங்க டாக்குமெண்ட்டை கொடுத்து எப்படி சார் பண்ணலாம்னு செக் பண்ணும். அப்படி கொடுக்கும்போது அதான் ஸ்டார்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையிங் பாயிண்ட். அதை அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க, அந்த அப்ரூவலாம் கரெக்டாக வாங்கிட்டாங்க, இதுக்கு கரெக்டான அப்ரூவல் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல சிவில் இன்ஜினியராக பார்த்து டெக்னிக்கல் பர்சனாக பார்த்து அவங்களோட ப்ராஜெக்டை அவங்க ஆர்டர் பண்ணணும். அவங்க ஒரு சில நான் டெக்னிக்கல் ஆர்டர் பண்ணாமல் பேசிக் ஆர்டர் பண்ணாமல் ஒரு சிவில் இன்ஜினியரை பார்த்து அந்த ப்ராஜெக்டை பேப்பருக்கு ஆர்டர் பண்ணும். நல்ல ஒரு கட்டித்தர பண்ணி அது என்ன சஜஷனாக இருக்கும். நோபல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எத்தனை வருடங்களாக இருக்குது, எவ்வளவு சர்வீஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும்? என்னோட கம்பெனி ஆரம்பிச்சு வந்து 2013 ஆரம்பிச்சேன். லாஸ்ட் ஒரு 12 to 13 இயர்ஸ் தான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் மட்டும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எம்எஸ்பியில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். பெரிய பெரிய கம்பெனியில் எல்என்டி, ட்ரிபிள்சி அந்த மாதிரி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஓனா கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 13 இயர்ஸ் ஆகுது. இதுதான் இண்டிவிஜுவல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. நான் ஏதாவது மக்களுக்கு எல்லாமே இப்போ தேவைப்படக்கூடிய ஒரு சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பிளான் அப்ரூவல் அப்படின்றது வந்து எவ்வளவு நாட்கள்ல கிடைக்கும் நமக்கு? பிளான் அப்ரூவல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பொறுத்து தான். இப்போ ஸ்ட்ரிட் +3 இருக்குன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரிட் +2 வரையும் இப்போ 2 days 3 days வாங்கிட முடியும் நம்மளால செல்ஃபிகேஷன் மெத்தடில். இதே வந்து நம்ம மற்ற வீட்டில் போகும்போது 15 days ஃபைல் ஒரு லாகின் பண்ணி இப்போ சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்ததில் வந்து ஒரு 15 days அப்புறம் ஒரு ஃபைலை வந்து அவங்களால கவர்மெண்டால அஃபிஷியலாக பண்ண முடியாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஈஸியாகிடும், ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்காக அவங்க வந்து 15 days ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைலுக்கான எல்பி கொடுத்தாங்க, லெட்டர் டு பார்ட்டின்னு கொடுத்தாகணும். அப்புறம் வந்து ஓசின்னு ஒரு காப்பி கொடுத்தாகணும், ஆஃபீஸ் கரெக்ஷன் காப்பி கொடுத்தாகணும். இதெல்லாம் வந்து 15 days தான் போயிடும். அந்த அடுத்து அவங்க எல்பி போட்டால் அது வந்து 15 daysக்குள்ள ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் ப்ராசஸ் 10 days 1 weekல பண்ணுவாங்க. அந்த ஃபீஸ் ப்ராசஸ் அவங்க ரிவ்யூ பண்ணி அந்த ஃபீஸ் 30 daysக்குள்ள கட்டணும். மொத்தமாக 60 daysக்குள்ள வந்து அப்ரூவல் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து அப்டேட்டாக இருக்கும். ஸ்டாட்டஸ் காட்டிகிட்டே இருக்கு நம்மளுக்கு ஃபைல் எங்கே இருக்குன்னு. டிடிசிபி அப்ரூவ்டு, சிஎம்டி அப்ரூவ்டு, இந்த ரெண்டுக்கும் ஏதாவது டிஃபரெண்ட் இருக்குதா? அதுல வந்து இப்ப அப்ரூவல் வாங்கும் பொழுது வித்தியாசங்கள் இருக்குதா? இல்ல, எல்லாருமே வந்து ஜென்ரலா பப்ளிக்கா வந்து என்ன கேட்பாங்கன்னா, சார் எங்களுக்கு வந்து சிஎம்டி அப்ரூவல் வேணும். ஒரு சென்னையில இருப்பார், சென்னையில மொத்தம் 15 ஜோன் இருக்கு, 200 வார்டு இருக்கு. அதுல ஒரு மெம்பர் வந்து என்ன கேட்பாரு, எங்களுக்கு சார் அப்ரூவல் வேணும்னு கேட்பாரு. யாராவது நம்மகிட்ட வந்து எனக்கு சிஎம்டி அப்ரூவல் வேணும் கேட்பாரு. ஆனா அவர் வச்சுக்கிற லேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருப்பாரு. அதெல்லாம் அவரால் வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் கட்ட முடியும், 2 FSI கட்ட முடியும். அப்படின்னும் போது அவருக்கு வந்து சிஎம்டி அப்ரூவல் கிடைக்காது. சிஎம்டி ரீஜன் தான் இருக்காரு, சிஎம்டி அப்ரூவல் கிடைக்காது. அவர் வந்து அந்த ஜோன்ல ஒரு 3 ஜோன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 5000 ஸ்கொயர் ஃபீட்ல FSI இருந்தால் அந்த ஜோன்லயே அப்ரூவல் வாங்கிக்கலாம். மண்டலத்திலே ஜோன் வாங்க 1 to 15 ஜோன்லயே அப்ளை வாங்கிக்கலாம். அந்த 5000 ஸ்கொயர் ஃபீட் 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா ரிப்பன் பில்டிங்ல அப்ரூவல் வாங்க. ரெசிடென்ஷியல் பில்டிங் ஹெட் வாங்க, ஹெட் ஆபீஸ்ல ரிப்பன் பில்டிங்ல அப்ரூவல் வாங்கலாம். ஹெட் ஆபீஸ்ல வாங்கலாம். இந்த 10,000 மேல போகும்போது தான் சிஎம்டி போவார் அவர் பில்டப். அது வந்து
இது ஜோனுக்கு எடுக்க இடத்த பொறுத்து கிடையாது, அந்த லிமிட்டை பொறுத்து வாங்குற பொறுத்து. சென்னை சென்னை கப்பல் சூழ்நிலை வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 ஜோன் 200 வார்டுமே பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அவங்களோட ப்ராப்பர்ட்டி பொறுத்து தான் அவங்க அப்புறம் எந்த செலக்ட் பண்ண முடியும். சிஎம்டி போறாங்களா, ஜோன் லெவலில் போறாங்களா, சென்னை கப்பல் போறாங்களா. இதே இல்லாம சிஎம்டி சென்னை கப்பல் சிஎம்டி லிமிட் வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, அங்கத்து பஞ்சாயத்து இருக்கும், பஞ்சாயத்து லோக்கல் பாட்டி இருக்கும், முனிசிபாலிட்டி இருக்கும். அதுல அதே கேட்டகரி தான். 0 to 5,000 ஸ்கொயர் ஃபீட்னா லோக்கல் பாட்டியில பண்ணிப்பாங்க. இல்ல 5,000 to 10,000 ஸ்கொயர் ஃபீட்னா பிடிஓ ஆஃபீஸ்ல அவங்க பண்ணுவாங்க. அந்த 5,000 10,000 ஸ்கொயர் ஃபீட் பிடிஓ ஆஃபீஸ்ல பண்ணுவாங்க, பஞ்சாயத்துல பண்ணுவாங்க. அந்த 5,000 10,000 போச்சுன்னா மேல அவ்வளவு போனாவே அவங்க வந்து கன்சர்ன் இதுக்கு தான் போய் ஆகணும். டிடிசி ஹெட் ஆஃபீஸ் தான் போகணும். 10,000 ஸ்கொயர் ஃபீட் டிடிசிபி, 5,000 to 10,000 வந்து லோக்கல் பிடிஓ பண்ணுவாங்க. அங்க அந்த பஞ்சாயத்துல பண்றது வந்து 5,000 to 0 to 5,000 3 கேட்டகரியா பிரிச்சுறாங்க.